மார்னிங் ஜிஸ். இன்னைக்கு சங்கீதம் 62வது அதிகாரத்தில் 2வது வசனம் பார்க்கலாம். அவரே என் கண்மலையும் என் ரட்சிப்பும் என் உயர்ந்த அடைக்கலுமானார், நான் அதிகமாய் அசைக்கப்படுவதில்லை. ஆமீன். இந்த வசனம் பார்க்குறோம். கர்த்தரே எனக்கு ரட்சிப்பு, அவரே என் கண்மலை. எல்லாமே நம்ம அநேக சூழ்நிலைகளை கஷ்டப்பட்டுருக்கலாம், இல்லை நம்ம ஒரு ஷேக் ஆகிற நிலைமை வந்திருக்கலாம். நான் இதுக்கு மேலே என்ன பண்ணுவேன், நான் இதுக்கு மேலே என்னை யார் என்னை தப்புவிக்க முடியும், யாருன்னா ஒருத்தங்க இருக்கிறாங்க. அந்த மாதிரி நேரங்களை நம்ம அறிக்கையிடணும். கர்த்தரே அவரே எனக்கு ரட்சிப்பாக இருக்கிறார், அவர் என்னை உயர்ந்த அடைக்கலமாக இருக்கிறாரு, அவர் என் கேடகமாக இருக்கிறாரு, அவர் என்னோடு இருக்கிறார் போது நான் அதிகமாக அசைக்கப்படுவதில்லாமே. வாழ்க்கையில் மனிதர்கள் நம்ம அசைக்கப்படவே மாட்டோம்லாம் கிடையாது. சில சூழ்நிலைகள் வரும்போது நம்ம பயத்தினால இல்லை எதுனா ஒரு கலக்கத்தினால அசைக்கப்படுவோம். ஆனால் கர்த்தர் நம்மளோடு இருக்கும்போது அதை எப்படி நம்ம டேக்கிள் பண்ணணும், அதை நம்ம எப்படி மேற்கொள்ளணும் என்றதை ஆவியானவர் நம்மளுக்கு சொல்வார். இந்த நாளிலும் கூட நம்ம எல்லா சூழ்நிலையிலும் இதை நம்ம அறிக்கை செய்யும் போது அவர் நம்மளோடு இருப்பார். நம்ம அதிகமாக அசைக்கப்படாதபடி நம்மளை காத்து கொள்வார்.